அன்பு பிள்ளையே, தன் கஷ்டத்திலும் பிறர் நன்மையை நினைக்கும் பெருந்தன்மை உன்னிடம் இருக்கிறது. என்னால் ஒரு நன்மையை செய்ய முடியுமானால் அதுவே என் சாய்க்கு செய்யும் தொண்டு என்று நினைக்கின்ற குணம் உன்னிடம் உள்ளது. ஆகவே உன்னை தேர்வு செய்து பயிற்சி தருகின்றேன். இருந்தாலும் உன்னிடம் குறைகள் உண்டு, சுயநலம் உண்டு, கோபமும் கொஞ்சம் பொறாமையும் கூட உண்டு. உன்னை பற்றி பெருமையாக நினைத்து கொள்கின்ற கர்வமும் உண்டு. யாருக்கும் தெரியாமல் செய்கின்ற மறைமுகமான சில்மிஷங்களும் பாவங்களும் உண்டு. மனதில் கற்பனையாக செய்கின்ற தவறுகளும் உண்டு. இருந்தாலும் உன்னை நேசிக்கின்றேன். இதெல்லாம் மனதின் இயல்பு. அப்படித்தான் எல்லாம் இருக்கும். நாளாக நாளாக அந்த மனதை பக்குவப்படுத்தி விடுவேன் என்பதால் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அதனால்தான் உன்னை கரம் பிடித்து நடத்தி வருகின்றேன். எந்த கஷ்டமும் உன்னை சேதப்படுத்தாமல் காக்கின்றேன். வெள்ளம் போல பெருகி வரும் வெள்ளம் போன்ற துன்பங்களால் உன்னை மூழ்கடித்துவிட முடியாது. மலை போன்ற பிரச்சனைகள் உன்னை தடுத்துவிட முடியாது. பனியில் நடந்தால் மூக்கடைப்பதும், வெயிலில் நடந்தால் உடல் உஷ்ணமாவதும், புதிய தண்ணீரால் காய்ச்சல் வருவதும், புதிய இடத்தில் படுக்க நேர்ந்தால் உறக்கம் வராமல் போவதும் இயல்பு. போக போக சரியாகக்கூடியது என்பதை எப்படி தெரிந்து வைத்திருக்கின்றாயோ அப்படியே இவை எல்லாவற்றிலும் இருந்து உன்னை பிடித்து கொண்டிருக்கின்ற என் கரங்களை காப்பாற்றுகின்றன என்பதை தெரிந்து கொள். எல்லாம் சரியாகும் நாள் இதோ வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காலம் பதில் கூறும் நாள் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்காக நான் நரசிம்மராக வெளிப்படும் நேரம் நெருங்குகிறது. ஓம் சாய்ராம்.